1,40,000 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல 70,000 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. இல்லை, கடந்த 1 மாதங்களாக பலர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எந்த தனிநபரும் யாரும் அரசையோ அரசு சார்ந்த நிறுவனத்தையோ மிரட்டி பார்க்க முடியாது. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ்ல நிறைய முறைகேடு நடந்திருக்குமோன்னு சொல்லிட்டு நாங்கள் விசாரிச்சுட்டும் வர்றோம். விசாரணை முடிந்த பிறகு கண்டிப்பாக காவல்துறை சார்பாக இது முழுமையான அறிக்கை தெரிவிக்கப்படும். என்னென்ன மாதிரியான எந்த எண்ணத்தில் இது திருடப்பட்டதுன்னு சொல்லிட்டு காவல்துறை தெரிவிக்கணும். கடந்த மாதம் நம்மளுடைய டிஎன்ஏபி அலுவலகத்தில், தலைமை அலுவலகத்தில் ஒரு பல ஹார்ட் டிஸ்க்கள் காணாமல் போனதாக போன மாதம் ரிப்போர்ட் செய்யப்பட்டது. ஸோ அங்கே இருக்கிற விஜிலன்ஸில் முதல் கட்டமாக அலுவல் ரீதியாக அவங்கெல்லாம் விசாரணை செய்துவிட்டு காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டு இதுவரை காவல்துறை அவங்களுடைய விசாரணையை ஒரு சில பேர் செக்யூர் பண்ணியிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து விசாரிச்சுட்டு வராங்க. இன்னும் ஒரு சில பேரை கைது செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டுருந்தாங்க. ஸோ இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காரு, என்ன மாதிரியான இன்டென்ஷனோட இதெல்லாம் திருடப்பட்டுச்சு, எதனாலன்னு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. விசாரணை நடந்துட்டு இருக்கப்ப நான் எது பேசினாலும் அது சரியா இருக்காது. ஸோ விசாரணை முடிந்த பிறகு கண்டிப்பாக காவல்துறை சார்பாக இது முழுமையான அறிக்கை தெரிவிக்கப்படும். கண்டிப்பாக ஹெட் ஆஃபீஸில் இருக்கிற அனைத்து டாக்குமெண்ட்ஸையும் நம்ம செக்யூர் பண்ண சொல்லியிருக்கோம். எல்லாமே பாதுகாப்பாக வைக்கிறதுக்கான அனைத்து வேலைகளையும் நம்ம உத்தரவிடப்பட்டுள்ளது. அது இல்லாமல் இதுமான கணினியில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எல்லா டேட்டாவையும் நம்ம பேக்கப் எடுக்க சொல்லியிருக்கோம். மற்ற என்னென்ன சென்சிட்டிவ் டேட்டா இருக்கும் அது எல்லாத்தையும் பேக்கப் எடுக்க சொல்லுவோம். கடந்த 5 வருடத்தில் இருக்க அனைத்து டெண்டர் சம்பந்தப்பட்ட அனைத்து டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டேட்டா கணினியில் இருக்குது, கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி சம்பந்தமான என்னென்ன டேட்டா இருக்குது, அது இல்லாமல் கோல் பர்ச்சேஸ் சம்பந்தமான என்னென்ன டேட்டா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பேக்கப் எடுக்கும் வேலைகளை சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒரு சில நாட்கள் அனைத்தையும் வேலிடேட் பண்ணி அனைத்தையும் பேக்கப் எடுக்கிற வேலைகள் இருக்கு. ஸோ மொத்தம் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் கான்ட்ராக்ட் வேலைகள் இருக்காங்க. நிறைய தனியார் நிறுவனங்கள் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய தெர்மல்ல எல்லா இடத்துலையும் கான்ட்ராக்ட் வேலைகள் எடுத்து செய்துட்டு வராங்க. ஸோ அது சம்பந்தப்பட்ட டேட்டா மற்றும் கோல் டெண்டரு, கோல் சம்பந்தமான அனைத்து பர்ச்சேசஸ், அது சம்பந்தமான அனைத்து டேட்டா, அது இல்லாமல் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டுச்சு. சிபிஐலையும் வழக்கு தொடுத்துட்டாங்க. அது அனைத்தும் ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டுச்சு. ஸோ நமக்கு நிறைய நடவடிக்கைகளும் ஒரு சில நபர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க கடந்த மாதம். ஸோ அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகு இது மாதிரியான ஒரு சில வேலைகள் நடந்திருக்குமோ என்ற சந்தேகமும் ஏற்படுது. ஸோ அதனால அனைத்தையும் காவல்துறை விசாரிச்சுட்டு வராங்க. விசாரணை முடிவில் அவங்க தெரிவிப்பாங்க. பட் என்னென்ன சென்சிட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன சென்சிட்டிவ் டேட்டா இருக்கு, கடந்த 5 ஆண்டுகளில் நிறைய டெண்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாமே இப்போ இதில் சோலாரில் என்னென்ன மாதிரியான லோட் ஃப்ளோ ஸ்டடி பண்ணி என்னென்ன மாதிரியான இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் இப்போ டெண்டர்லாம் கூட கிரீனில் சோலாரில் என்னென்ன அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு, யார் யார் கொடுக்கப்பட்டிருக்கு, இது சம்மந்தமான அனைத்து டேட்டாவையும் நம்ம பேக்கப் எடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ அதையும் ரீவேலிடேஷன் பண்ண சொல்லியிருக்கோம். அதை அங்கே இருக்கிற அதிகாரிகள் அனைவரும் சேர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இது விசாரணை முடிந்த பிறகு என்னென்ன மாதிரியான எந்த எண்ணத்தில் இது திருடப்பட்டதுன்னு சொல்லிட்டு காவல்துறை தெரிவிக்கும். இல்லை, அது எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் முக்கியமான டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு சில ஹார்ட் டிஸ்க் எல்லாமே திருடப்பட்டிருக்கு. விசாரணை நடந்துட்டு இருக்கு. முடிஞ்ச பிறகு நாங்கள் தகவல் இப்ப சொன்னால் அது பொருத்தமா இன்னும் நிறைய விசாரிச்சுட்டு வரோம். ஏன்னா இது ஒவ்வொரு இடத்துலயும் நிறைய பழைய லெகசி சிஸ்டம்ஸ் இருக்கு, பழைய டேட்டா இருக்கு, பழைய சர்வர் இருக்கு. அனைத்தையும் கணக்கெடும் பணிகள் நடந்துட்டு வருது. எல்லாம் இருக்கட்டும், நம்பர்ஸ் எதுவும் நம்ம சொல்ல விரும்பல. இல்ல, அதெல்லாம் விசாரிச்சுட்டு வராங்க. எதனால அதெல்லாம் விசாரிச்சுட்டு வரோம். ஏன்னா அந்த ஹெட் ஆபீஸ்ல நிறைய இடத்துல ஒவ்வொரு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் சம்பந்தமான கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் இருக்காங்க. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ்ல நிறைய முறைகேடு நடந்திருக்குமோன்னு சொல்லிட்டு நாங்க விசாரிச்சுட்டும் வர்றோம். ஸோ ஒவ்வொன்றும் நாங்க தனித்தனியா விசாரிச்சுட்டு வரோம். ஸோ அனைத்து டேட்டாகளும் என்னென்னு சொல்லிட்டு என்னென்னலாம் நாங்கள் விசாரணைக்கு கடந்த 1 மாதமாக விசாரிச்சுட்டு வரோமோ அது சம்பந்தப்பட்ட டேட்டாக்கள்லாம் இருக்கா, பேக்கப் எடுக்கணும்னு சொல்லி பேக்கப் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதையும் எடுத்துட்டு அதுக்கான முயற்சிகள் செஞ்சுட்டோம். யாரும் எந்த ஒரு சில நபர்கள் எந்த அரசையோ இல்ல அரசு சார்ந்த நிறுவனங்களையோ மிரட்டிலாம் பார்க்க முடியாது. சரியா, யார் தவறான நபர்களோ இப்ப இந்த மாதிரியான நபர்கள்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவருக்கு மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறது அரசோட எந்த தனிநபரும் யாரும் அரசையோ அரசு சார்ந்த நிறுவனத்தையும் மிரட்டி பார்க்க முடியாது. யாரும் அரசு சார்ந்த நிறுவனத்தை ஹேண்டிலும் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் ஒரு அரசோட நிறுவனம், அரசு சாதனம், மக்களுக்கான நிறுவனம். இதை எந்த தனிநபர் ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சாலும், எந்த தனிநபர் இதுல உள்ள பூந்து எதுவும் செய்யணும்னு நினைச்சாலும் கடுமையான நடவடிக்கைகள் கண்டிப்பா எடுக்கப்படும் என்பது முதலமைச்சர்.
ஏன்னா அரசு வந்ததுக்கு பிறகுதான் காணாம போயிருக்கு. ஒரு அரசு யார் யார் எதனால் திருடப்பட்டுச்சு, கண்டிப்பா எதனால் திருடப்பட்டுச்சு, அந்த இன்டென்ஷன் என்ன, யார் யார் திருடினாலும் முழுமையான விசாரணை வந்து காவல்துறை முடக்கி விட்டுலாம். நிறைய பேர் வேற ஒரு ஊர்கள்ல போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. விசாரணை முடிந்த பிறகு அதை பத்தி தெளிவாக சொன்னால்தான் உசிதமாக. டாக்குமெண்ட் கண்டிப்பா திருடப்பட்டது, அதுல நிறைய ஹார்ட் டிஸ்கள் காணும். அது அனைத்தும் கணக்கிடும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வச்சுதான் விசாரணை நடந்துட்டு வருது. சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு இது போக மற்ற இடங்கள்ல இருக்கு. இப்போ நீங்க இதுக்கு கிரீன் எனர்ஜிக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து திருநெல்வேலி, உடங்குடியில இருக்கு. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் சென்சிட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் கணக்கிடும் பணிகள் நடந்திருக்கு. எங்கெங்கெல்லாம் வந்து கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு சில நபர்கள் மீது நம்ம நடவடிக்கை எடுத்தோம், அவர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நம்ம கோல், ஆஷ், தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல நிறைய வந்து தனியார் நிறுவனங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் நம்ம வந்து கணக்கிடும் பணிகள், எல்லா சென்சிட்டிவ் டேட்டாஸையும் நம்ம பேக்கப் எடுக்க சொல்லியிருக்கோம். அனைத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சில நாட்கள் அனைத்தும் பேக்கப் எடுக்கப்படும். ஏற்கனவே டிரான்ஸ்ஃபர் ஊழல் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நம்ம ஆல்ரெடி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். தேவையான டாக்குமெண்ட்ஸ், தேவையான விஷயங்கள் அனைத்தும் வந்து சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண விட்டுச்சு. கண்டிப்பா எந்த இடத்துலையும் யாரும் வந்து தப்பிக்க முடியாது. ஒரு சில ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு அவங்க தப்பிக்கலாம் நினைக்கிறாங்க. அதோட டேட்டா வந்து கண்டிப்பா நமக்கு வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்ல இல்லாம மேனுவல் ஃபார்மேட் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் வேலிடேட் பண்ற பணிகள் நடந்துட்டு தான். இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், ஏன்னா இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்ல அவர் இருந்த செந்தில் பாலாஜி இந்த காலகட்டத்தில் தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் காசி என்ற நபர் எல்லாம் அங்கிருந்து ஆப்ரேட் பண்ணப்பட்டாங்க. ஸோ அவர் இருந்த காலகட்டத்தில் இருந்த ஊழல்கள் தான் சமீபத்தில் சிபிஐக்கு போச்சு. என்ன மாதிரியான மோட்டிவேஷன், என்ன இன்டென்ஷன்ல இதெல்லாம் திருடப்பட்டுச்சுன்னு நம்ம விசாரணை நடந்துட்டு இருக்கு. விசாரணை நடக்கும் பொழுது நான் எது சொன்னாலும் அது சரியாக விசாரணை முடிந்த பிறகு காவல்துறை வழியாக சொன்னாங்க. எல்லாம் அதாவது விஜிலன்ஸ், இபியோட விஜிலன்ஸ் துறை ரீதியான விசாரணை முடித்த பிறகு காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதுக்கு இடையிலே வந்து அனைத்தும் பேக்கப் எடுக்கும் பணிகள் அனைத்தும் வந்து துவங்கப்பட்டு விட்டுச்சு. இதெல்லாம் கடந்த ஒரு வாரங்களாக கண்டினியூஸ் ரிவ்யூல எல்லாம் பார்த்துட்டு தான் வரோம். நேற்றே இது சம்பந்தமாக யாரு எங்க செக்யூர் பண்ணாங்க அனைத்தும் டெய்லி நாங்கள் விசாரிச்சுட்டு தான் வரோம். ஸோ இது இப்போ சொல்ல வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா, ஏன்னா உங்களுக்கு விசாரணை முடிந்த பிறகு சொல்லலாம்னு நினைச்சோம். ஸோ அதனால இப்போ சொல்ல வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா. எத்தனை பேர் கைது பண்ணிருக்காங்க சொல்றோம். எனக்கு காவல்துறை விசாரணை நடந்துட்டு இருக்கு, நம்ம சொல்ல வேண்டாம். இல்ல அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்க ரிப்போர்ட் பண்ண பிறகு அனைத்தும் ஆடிட் செய்யப்படும். ஸோ ஒவ்வொரு இடத்துல ஆடிட் பண்ணி எங்கெங்க மிஸ்ஸிங், ஸோ இன்னும் பல இடங்கள்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் நிறைய செக்யூர் பண்ணணும். அது எந்த விதத்திலையும் எது யாரும் மேலும் எந்த காணாமல் போயிடக்கூடாது, ஏதாவது வேற வகையிலேயே அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ற வேலையை நடந்துடக்கூடாது. ஸோ அனைத்தும் செக்யூர் பண்ண பணிகள் இல்ல அந்த நம்பர்ஸை விசாரணை முடிந்த பிறகு சொல்றோம். இன்னும் பல இடத்துல இன்னும் கணக்கெடுப்பு பணிகள் நடந்துட்டு இல்ல நிறைய இடத்துல உள்ள இருக்கிற இதெல்லாம் செக்யூரிட்டி பிளேசஸ் தான். உள்ள இருக்கிற ஒரு சில எம்ப்ளாயிஸ் தான் அதுல சம்பந்தப்பட்டிருக்கிறதாக முதல் கட்ட விசாரணை தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால அவங்ககிட்ட விசாரணை நடந்துட்டு வருது. ஸோ மேலும் இது சம்பந்தமான, ஏன்னா உள்ள இருக்கிற எம்ப்ளாயிஸ்டே இருக்கிறப்ப விசாரணை முடிந்த பிறகு சொல்லலாம். வேற ஏதாவது கேள்வி? தமிழ்நாட்டில் மின்சார இது வந்து நடந்துட்டு இருக்கு. சென்னையில தலைநகர்லயே நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைகளை திசை திருப்பும் வகையில இந்த ஆர்டிஸ்ட் சம்பந்தப்பட்ட இந்த குளறுபடிகள் இருக்கிறதா என்பது பல்வேறு தரப்பினர் அதெல்லாம் மின்சாரம் தரப்புல என்னென்ன மாதிரியான ஃபால்ட் இருக்கு, எதனால இருக்குன்னு சொல்லி டெய்லி மின்சார வாரியம் தரப்புல நம்மளுடைய வெப்சைட்ல ட்விட்டர்ல எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணுறோம். மின்சாரம் எதனால தட்டுப்படுது, என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு. விண்டு மில் ஏன் திடீர்னு ஒரு 4 நாட்களா விண்டு மில்ல திடீர்னு ஒரு தட்டுப்பாடு, முழுமையாக விண்டு மில்ல வர வேண்டிய மின்சாரம் வரவில்லை. ஸோ அதனால வெளியில இருந்து நம்ம வந்து ஒரு சில இடத்துல இருந்து மாற்றி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஸோ எதனால தடை, எங்கெங்க பிரச்சனைன்றதை நம்ம டெய்லி பப்ளிஷ் பண்ணிட்டு தான் வரோம். ஸோ அதற்கும் இதற்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இது கண்டிப்பா விசாரணை முடியப்பட்டு கைது செய்யப்பட்டு யார் யார் எந்த இன்டென்ஷன்ல பண்ணாலும் கண்டிப்பா கடுமையான இல்ல. கடந்த ஒரு மாதங்களாக பலர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது, பலர் சஸ்பெண்ட் பண்ணப்படும். இந்த விவகாரத்தில் இதுவரை இப்பதான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் நாங்க முடிஞ்ச பிறகு சொல்றோம். ஏன்னா பேர்கள் எதுவும் விசாரணையில் இருக்கும் போது சொன்னால் நன்றாக இருக்காது. இது மிகப்பெரிய அளவில் விசாரணை செல்ல வேண்டும். ஸோ அதனால இன்டென்ஷன் இல்லாம எப்படி ஹார்ட் டிஸ்க் எடுப்பாங்க? ஸோ எந்த இன்டென்ஷன்ல எடுத்தாங்கன்றது தான் நம்ம விசாரிச்ச முடியும். கண்டிப்பா என்ன இன்டென்ஷன்ல இது திருடப்பட்டுச்சு, யார் சொல்லி திருடினார்கள், இதற்கு பின்னாடி யாரு இருக்கா, என்ன மாதிரியான டேட்டாக்களுக்காக இது திருடினார்கள், என்ன இன்டென்ஷன்ல இது திருடினாங்க, இது அனைத்தும் விசாரணை முடிந்த பிறகுதான் சொல்லணும்.
ஏதாவது ஸ்பெசிபிக்கா இருந்தா சொல்லலாம். ஏன்னா மீட்டர் உங்களுக்கு வந்து நம்மளுடைய மின்சார மீட்டர்ல என்ன பதிவா இருக்குதோ அதான் ஒண்ணு, திடீர்னு வராது. என்ன ஸ்பெசிபிக்கா ஏதாவது அவங்க இருந்தால் கண்டிப்பா கொடுங்க, அதற்கான என்னன்னு செக் பண்ணிட்டு கண்டிப்பா பண்ணுங்க. சரி, மின்தடைக்கு முக்கிய காரணம்னு வந்து நிறைய பேர் சொல்றது என்னன்னா மெயின்டெனன்ஸ் வந்து, அதாவது ஹெவி லோட் இருக்கும்போது வந்து இந்த மெயின்டெனன்ஸ் லோட் வந்து என்னன்னு பாருங்க. பொதுவாக வந்து நம்ம இதுல வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இப்போ ஒரு 250 சப்ஸ்டேஷன்ஸ் இன்னைக்கு இருக்கிற தேவைகளுக்கு நமக்கு தேவை. ஏன்னா அதிகமான லோடு வந்து இப்ப இரவு நேரங்கள் எடுக்கப்படுது, பீக் ஹவர்ஸ்ல அதிகமான லோடு எடுக்கப்படுது. சோ அது நமக்கு தேவையே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 250 சப்ஸ்டேஷன்ஸ் தான் தேவை அந்த லோட ஹேண்டில் பண்றதுக்கு. ஸோ இது வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அளவில் எந்த பெரிய மாற்றங்களும் செய்யப்படல. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா பெரிய அளவில் லோடு தேவைப்படும் பொழுது அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு சப்ஸ்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ எல்லா இதுல பாத்தீங்கன்னா மதுரையில 6 சப்ஸ்டேஷன் தேவைன்னு நான் கடந்த ரிவ்யூல சொன்னாங்க. இது மாதிரி சென்னையிலயும் எந்த நேரத்தில் சப்ஸ்டேஷன் தேவைன்னு ஆல்ரெடி கணக்கிடும் பணிகள் இருந்திருக்கு. ஸோ பாதி சப்ஸ்டேஷன்ஸ் இப்ப துவங்கப்பட்டிருக்கு, ஆனால் முடிக்கப்படவில்லை. ஸோ இதெல்லாம் முடிக்கப்பட்டு அடுத்த வருடத்துக்காவது தேவையான அளவு நம்ம வந்து ரீச் பண்ணணும். ஸோ இது பிரைமரி ரீசன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் கெப்பாசிட்டி கூட்டிட்டே இருக்கு, பட் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான சப்ஸ்டேஷன்ஸ் நம்ம போதுமான அளவு இல்லை. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அளவுல நான் சொல்றது வந்து ஒரு சப்ஸ்டேஷன் அளவுல, அது இல்லாமல் டிரான்ஸ்ஃபார்மர் அளவுல நிறைய இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லாமே 15 வருஷம் 20 வருஷம் ஓல்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃபுல் எஃபிஷியன்சியில் ஃபங்க்ஷன் பண்ண முடியல. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸை நம்ம அதிகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும், பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸை மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இதை தாண்டி நிறைய இடத்துல வந்து கேபிள்கள் வயர்கள் கட் பண்ண போறதுனால பெரிய தடையில் ஏற்படுது. ஒரு சில இப்போ 110 kV கேபிள்லாம் கட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 2 நாளாகும் அதை சரி செய்யும். ஸோ அந்த மாதிரியான இடங்கள்ல தான் வந்து மாற்று கேபிள் வழியாக நம்ம கொடுக்குற பணிகள் இருக்கும். ஸோ இது எல்லாம் ஏதாவது எதெல்லாம் வந்து மேஜர் ஃபால்ட் இருந்துச்சோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி திரும்ப பணிகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கணக்கிடும் பணிகளும் நடந்துட்டு இருக்கு. ஸோ எங்க தேவை உடனடியாக, எங்க தேவை எங்கெங்கெல்லாம் உடனே சப்ஸ்டேஷன் தேவை, ஸோ இதை எப்படி சீராக்கிற அந்த பணிகள் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இது வந்து வர்ற இந்த காலங்கள்ல பெரிய அளவுல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு முதல்வரிடமும் அனுமதி பெற்று எங்கெங்கெல்லாம் உடனடியாக சரி செய்ய முடியுமோ அதை சரி செய்யும் பணிகள் நடந்துட்டு இல்ல. எல்லா இடத்துலயும் எந்த இடத்துல ஃபால்ட்னால வருதோ அதை நம்ம சீரமைச்சுட்டு தான் வரும். தொடர்ந்து ஒரே ஏரியால அப்படிலாம் இல்லை, ஒரு சில இடத்துல ஃபால்ட்னால வருது. இப்ப நம்ம மொபைல் டீம்ஸ் வச்சிருக்கோம், மொபைல் டீம்ஸ் உடனடியாக அங்க சென்று அங்க பணிகளை செய்து அவங்க வந்து அதை சீரமைக்கும் பணிகள் நடந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மொபைல் டீம்ஸ் ஃபார்ம் ஆன பிறகு நீங்க பார்த்திருப்பீங்க எல்லா இடத்துலயும் வந்து இந்த பவர் கட்ஸ் ஃபால்ட் அட்டென்ட் பண்றது வந்து அந்த டைமிங் வந்து துரிதமா நடந்து முடிஞ்சிருக்கு. அதனால மொபைல் டீம்ஸ் உடைய பணிகள்னால இப்ப வந்து 14 டீம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண வேலையில பார்த்துட்டு இருக்கோம். அதனால நிறைய இடத்துல இந்த ஃபால்ட் அட்டென்ட் பண்ற டைம் உடனடியாக சரி செய்யப்பட்டு எங்க பண்ணிருக்கோம், இது சீக்கிரம் நடந்து முடிஞ்சிருக்கு. அரசு பொதுப்பேட்டு இன்னும் 1 மாசம் தான். ஏன்னா புதிய அரசு முதல்வர் உத்தரவின் பேர்ல என்னென்ன செய்யணுமோ துரிதமா செயல்படுறோம். எல்லாம் கணக்கிடும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்க எவ்வளவு எல்லாம் சீரமைக்கும் நேரத்தில் இந்த மாதிரியான தடைகள், இப்போ ஹார்ட் டிஸ்க் காணப்படும் தடைகளும் இருக்கு. எல்லாம் அனைத்து வேலைகளும் வேலைலாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு அனைவரும் பெரும்பான்மையான நேரங்கள் அனைத்தையும் சரி செய்யும் வேலைகளை தான் அனைத்து அமைச்சர்களும் முதல்வர் உத்தரவின் பேர் கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா இல்ல கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா நம்ம வந்து தவறான ஒரு கான்பிடன்ஸ் நம்ம கொடுக்க விரும்பல. ஏன்னா நீங்க இந்த துறையில என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு. அதை போக 1,40,000 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல 70,000 பேர் தான் வேலை பார்க்கறாங்க. 50% ஆட்களே இல்லை. நீங்க இன்னைக்கு கணக்கீட்டாளர், அதாவது ரீடிங், நம்ம மெஷர்மெண்ட்ஸ் ரீட் இருக்கு, அந்த கணக்கீட்டாளர் நாங்க போய் ரீடிங் எடுக்கிறவங்க பாத்தீங்கன்னா 4,500 பேர் பற்றாக்குறை. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அளவுல எந்த மெயின்டெனன்ஸும் 5 ஆண்டுகள்ல செய்யப்படவில்லை. வாங்கின டிரான்ஸ்ஃபார்மர்ல ஊழல், சப்ஸ்டேஷன்ஸ் எதுவும் பண்ணல, கோள்கள் வாங்கின, அதாவது நிலக்கரி வாங்கின தரம் வந்து நல்ல தரத்தில் இல்லை. அது சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இப்பதான் கணக்கிடும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. நம்ம வந்து எவ்வளவு கிலோ கேலரிஸ் தரத்தோட வாங்கணுமோ அதுல 50% கீழேயான ஒரு கிலோ கேலரிஸ் தான் நம்ம கோலே வாங்கியிருக்கோம். அதனால வந்து தெர்மல் பவர் பிளான்ட்ல எல்லாமே வந்து முழு எஃபிஷியன்சில அவங்க இயங்கல. அதனால அங்க வந்து நம்ம போதுமான அளவு மின்சாரம் அங்கே உற்பத்தி செய்ய முடியாது. நிறைய ஃபால்ட், பாய்லர் ஃபால்ட் எல்லாமே வர்றதுக்கு காரணம் நம்ம போதுமான தரத்தோடான கோள்கள் வாங்கப்படல. சோ அனைத்தும் நம்ம சீரமைக்கணும்னா 1 மாசத்துல பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பா அனைத்தும் சீர் செய்யக்கான 100% வேலைகளை துவங்கி இருக்கிறோம். விரைவில் இந்த நிறுவனம் வந்து மேலும் பழைய நிலைக்கு கொண்டு வரும் வேலைகளை துரிதமாக செயல்பட்டு வருகிறோம். கண்டிப்பா அதை கொண்டு வருவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதுக்கு ஒரு சில திட்டங்கள் போட வேண்டியது, போட்டுட்டு அனைத்தும் மக்களுக்கு தெரியப்படுத்திவிட்டு தான் நம்ம செயல்படுறோம்.
மக்கள் பணியாளர்கள் குறைவு எல்லாம் இருக்கு. ஆனா கடந்த ஆண்டும் சரி இந்த வெயில் கோடை எல்லா மின் தடை இல்லை எதனால ஃபால்ட்னு நம்ம எதனால மின்சார ஃபால்ட்னு நம்ம எல்லாமே வந்து எந்தெந்த நேரத்துல எதனால ஃபால்ட்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணிருப்போம். ஸோ இது வந்து பொதுவா சொல்றதுல எந்த பிரயோஜனம் இல்லை. நம்ம என்ன நிலைமைன்னு நம்ம சொல்லிட்டோம். இதை இன்னும் தெளிவாக வித் டேட்டா என்னென்ன தேவைன்றது நம்ம வந்து கண்டிப்பா ஒரு பப்ளிஷ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்து வரைக்கும். இல்ல நமக்கு வந்து எப்பயுமே தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து நம்மளுடைய மின்சாரம் இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல இப்ப நேற்று கடந்த 2 நாட்களாக விண்ட் மில் உடனடியாக 0 வந்துருச்சு. விண்ட் மில்லோட உற்பத்தி 0 வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நேரங்கள் தான் ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படுது. பட் அதையும் சரி செய்து தினமும் வந்து ஒரு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் போறதுக்கான வேலைகளை துவக்கப்பட்டிருக்கோம். நன்றி.